காலையில் நம்ம பார்த்தோம் 7:30 மணிக்கு இந்த கறி போக்குவரத்து ஆரம்பிச்சது. முக்கியமாக பள்ளி நேரங்களில் இந்த கறி போக்குவரத்து ஆரம்பிக்குது. 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இந்த இடத்த கடந்து போச்சு. இதுதான் நம்ம லைவாக பார்த்தோம். தோராயமாக 40லேருந்து 50 வண்டி இங்கே பயணப்படுது. சராசரியாக ஒரு வண்டி 21 டன் நிலக்கரியோட 10 முறை பயணப்படுது. இதில் பக்கவாட்டில் 1 கிலோலேருந்து 2 கிலோ வரையும் கறி இருக்குது. இதுதான் காற்றுல கலக்குது. இதனால தான் மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்திக்கிறாங்க. ஒரு வண்டி ஒரு முறைக்கு 1 கிலோ அளவு நிலக்கரியை பக்கவாட்டிலேருந்து சிறகு விடுதுன்னா 10 முறைக்கு 10 கிலோ. அப்போ 40 முதல் 50 கனரக வாகனங்கள் 10 முறைக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 கிலோ அளவிலான நிலக்கரியை காற்றுல அசால்ட்டாக கலந்து விடுறாங்க. இது போக தரையிலிருந்து வர பகுதி கிளம்புது. சாதாரண மக்கள் வாழ்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தகுதியில்லாத ஒரு சாலையா NLC நிறுவனம் இந்த சாலையை மாற்றிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியரும் சம்பந்தப்பட்ட துறையும் விரைந்து இதுக்கு தீர்வு காணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாளைக்கு சுங்கவரிக்கு உட்பட்ட ஒரு சாலையில் 400 முதல் 500 முறை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பயன்படுத்தி அந்த சாலையை சிதலப்படுத்தினா அதில் வர மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினா அதுக்கு எந்த ஒரு வரியும் கிடையாதா? யாராச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி.